வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் மாலை வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நேற்று ஆயுத பூஜை, இன்னைக்கு விஜயதசமி. இந்த 2 நாளில் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்திருக்கேன். அதில் ரொம்ப லாங்காக போகுது அப்படிங்கிறதுனால பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லி போட்டிருக்கேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சாமி கும்பிட்றதுக்கு தேவையான பூ, பழம், ஸ்வீட்னு சொல்லிட்டு தேவையான திங்ஸ் எல்லாமே நான் முன்ன நாளே, அதாவது நேத்திக்கு முன்ன நாளே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். பூவும் வந்து பார்த்திங்கன்னா நேத்திக்கு முன்ன நாள் சாயங்காலமே கட்டி வச்சுட்டோம். நேற்று காலையில் எழுந்திரிக்கும் போதே கொஞ்சம் லேட்டு. லீவுன்னாவே தம்பி பாப்பா கொஞ்சம் பொறுமையாக தான் எழுந்திரிப்பாங்க. பாப்பா வந்து பார்த்திங்கன்னா காலேஜ்லேருந்து லீவ் விட்டுருக்கிறதுனால வந்திருக்கா. நான் எழுந்திரிக்கும் போதே 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டீ போட்டு எடுத்துகிட்டு வந்து அவங்கள எழுப்புறதுக்குள்ளார 7:30 மணியாக ஆயிடுச்சுங்க. கதிர் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டான் அவனுடைய வேலையை. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா முன்ன நாள் சாயங்காலமே பாப்பா வந்ததுமே கணக்கு போட்டுட்டோம், யார் யாருக்கு எந்தெந்த வேலை அப்படின்னு. கதிர் வந்துட்டு ஒட்டனை அடிக்கணும், ஃபேனெல்லாம் க்ளீன் பண்ணணும், ஜன்னலெல்லாம் க்ளீன் பண்ணணும், அப்புறம் கதவெல்லாம் துடைக்கணும், அப்படி கண்ணாடியெல்லாம் துடைக்கணும் அப்படின்ட்டு அவன் வேலை. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மாடியை க்ளீன் பண்ணணும், மெயினாக இந்த பெட்ஷீட் அத்தனையும் துவைக்கணும். அடுத்ததாக மேலே இருக்க ரூம்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணணும். கீழே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணணும். அடுத்து கூட கடை ரூம்பு க்ளீன் பண்ணும்போது கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடை ரூம்பும் நானே க்ளீன் பண்ணிக்கணும். மிச்சப்படி வீட்லேயும் இன்னும் 1-2 வேலையெல்லாம் நான் க்ளீன் பண்ணி கொடுக்கணும். நான் வந்துட்டு டீ குடித்த அடுத்த செகண்டு மேலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ரூமும் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்தது பெட்ஷீட்டெல்லாம் ஊற போட்டுட்டு அப்புறம் கீழே போயிட்டு இருக்கிற வேலையை பார்த்துட்டு மேலே வந்து துவைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற போட்டு ரெடியாக வச்சுட்டேன். இன்றைக்கி வேலை அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பெட்ஷீட்டுங்க மட்டும்தான் இன்றைக்கி துவைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற போட்டிருக்கேன். மிச்சப்படி இன்னும் பெட்ஷீட்டுங்க யூஸ் பண்ணாத பெட்ஷீட்டெல்லாம் நான் வந்து எதுவுமே பண்ணலை, அப்படியே வச்சுட்டேன். ஆல்ரெடி அது துவைச்சி தான் வச்சுருக்கோம், அதனால் எதுவுமே பண்ணலை. கதிர் வந்துட்டு அவனுடைய வேலையை ஒட்டனை அடிக்கிற வேலை. அந்த வேலையை சரசரன்னு முடிச்சுட்டு பாருங்கள், ஃபேனெல்லாம் எவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்கான். நான் வந்துட்டு சமையல் கட்டை க்ளீன் பண்ணணும் இல்லையா, மேலெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து சமையல் கட்டு தான் பெரிய வேலை, அதையும் க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். கதிர் வந்துட்டு இப்போ ஜன்னலெல்லாம் க்ளீன் பண்ணுறான். ஜன்னலெல்லாம் கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையாக கதிர் வந்துட்டு ஜன்னலை கழுவிட்டுருக்கான். என்னக்கா நீங்கள் சின்ன பிள்ளைக்கு போயிட்டு இப்படியெல்லாம் வேலை வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொத்துலாம் சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, ஓரளவுக்கு எல்லா வேலையும் செய்ய கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். பாப்பாவுடைய வேலை பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணணும், அப்புறம் பீரோ க்ளீன் பண்ணணும், பூஜை ரூம் க்ளீன் பண்ணணும், இதெல்லாம் அவளுடைய வேலை. மிச்சப்படி துவைக்கிறதுக்கு கடை ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு கூட வரம்மா அப்படின்னு சொல்லிட்டாவ. நான் வந்துட்டு ஓரளவுக்கு சமையல் ரூம் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். மாமா வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை ஊர்லேருந்து வரலைங்க. அவருக்கு வந்து ஆயுத பூஜை டைமில் அவர் வர முடியாது. பெரும்பாலும் அவங்களும் அங்கே சாமிக்கு முன்னிலையே மெயினாக ஆயுத பூஜை அன்னைக்கு வரமாட்டார். மிச்சப்படி தீபாவளி, பொங்கல்னு சொல்லிட்டு எந்த நாளாக இருந்தாலும் வந்துடுவார். நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா படிக்கணும் மெயின். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் படிக்கவும் கற்றுக்கணும், கூட வந்துட்டு வீட்டில் இருக்க எல்லா வேலையும், வீட்டு வேலைன்னு இல்லை, மிச்சப்படி எந்த வேலை வச்சாலுமே அவங்க செய்ய கற்றுக்கணும். அந்த அளவுக்கு நம்ம பாகுபாடு இல்லாமல் ஓரளவுக்கு செய்ய கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். பாப்பா வந்து பீரோவும் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி முடிச்சிட்ருக்கான். நான் வந்துட்டு துணி மடித்து வைக்கும்போது எப்போவுமே அந்த ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் நியூஸ் பேப்பரெல்லாம் போடுவாங்க. நான் அடியில் ஏதாச்சும் ஒரு டவல், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டவல் போட்டு தான் மடித்து வைப்பேன். இதெல்லாம் மாமாவுடைய ஷர்ட்டு இங்கே வந்துட்டு கொஞ்சமாக தான் இருக்கும். அவர் அங்கே வேலை பார்க்குறாரு இல்லையா, பெங்களூரில் வந்து ஓரளவுக்கு நிறைய வச்சுருப்பார். இங்கே வந்தால் போனால் போடுறதுக்கு மட்டும் இங்கே வச்சுருப்பார். பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறது பாப்பாவுடைய வேலை. ஆனால் இதை கழுவி மட்டும் கொடுமா, நான் உனக்கு கூட பெட்ஷீட் துவைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணான்னு சொல்லிவிட்டு அதையும் க்ளீன் பண்ணி கொடுத்தேன். மதியம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் டிஃபன் இட்லி சாப்பிட்டுட்டோம். மத்தியானத்துக்கு சமைக்கலை, டைம் இல்லை, அதனால் மேகி வாங்கிட்டு வந்து கலரி அதை சாப்பிட்டுக்கிட்டோம். பூஜை சாமான்லாம் அதை க்ளீன் பண்ணி நானே பொட்டெல்லாம் வச்சு கொடுத்துட்டேன். மிச்சப்படி பூ வைக்கிறது எல்லாம் ஓரளவுக்கு அவள் செஞ்சுக்கிட்டான். பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்கான்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு கட்ரூம் வந்துட்டு நானும் கதிரும் கூட்டிகிட்டு கட்ரூம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கதிரை வந்துட்டு மிஷின் தொடைடா அப்படின்னு சொன்னேன்னு சொல்லிவிட்டு அவன் மிஷினை தொடச்சிட்ருக்கான்.
இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தைக்கிற துணிங்க. தைக்கிற துணி ஏகப்பட்டது இருக்கும். எப்போவுமே பெரும்பாலும் தைக்கிற துணி நிறையவே இருக்கும் என்கிட்ட. சீசன் டைமில் பார்த்திங்கன்னா இன்னுமே அதிகமாக இருக்கும். நான் வந்து அதிகமாக தைக்க மாட்டேன். ஓரளவுக்கு ஒரு நாளைக்கு 2 ப்ளவுஸ் 3 ப்ளவுஸ் அப்படி தான் தைப்பேன். அதிகமாக தைக்க மாட்டேன். மிச்சப்படி வீட்டு வேலை, சுத்து வேலை எல்லாமே நானே பார்க்கணும் இல்லையா? அதனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மெயினாக முதுகு வலி அதிகமாக கொடுக்குது அப்படிங்கிறதுனால அதிகமாக தைக்கிற வேலையை நான் கம்மி பண்ணிட்டேன். அடுத்ததாக மேலே வந்து இந்த பெட்ஷீட்டை துவைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. கதிர் வந்து எப்படி துவைக்கிறான் பாருங்களேன் பெட்ஷீட்டை. கோல் எடுத்து அடிச்சிட்ருக்கான். ஒரு பழுப்பு இருந்தது, அதை எடுத்து அடிச்சிட்ருக்கான். கஷ்டப்பட்டு நாங்கள் 3 பேரும் சேர்ந்து தான் இந்த பெட்ஷீட்டை துவைச்சி அலசி எடுத்து வச்சோம். பொங்கல் டைமில் வீடு க்ளீன் பண்ணும்போதெல்லாம் மாமா வந்துடுவார். பெட்ஷீட்டெல்லாம் பெரும்பாலும் அவர் தான் அலசி போடுவார். எங்களால் தூக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவருன்னா ஈஸியாக தூக்கி போட்டுருவார். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணிக்கு மேலவே ஆயிடுச்சுங்க. ஆனால் சாயங்காலம் சாமி கும்பிடணும் இல்லையா? அதனால் இன்னும் கீழே போயிட்டு இன்னும் நிறைய வேலை இருக்குது, அதையுமே செய்யணும். கதிர் வந்துட்டு சொல்கிறான், என்னுடைய வேலை எல்லாம் முடிஞ்சிச்சு, இதுக்கு மேலே நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உக்காந்தான். ஒரு சில துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்டு அந்த மாதிரி தலைக்காணி உரை, பெட் கவர் அதெல்லாம் வந்துட்டு வெளியில் போட்டுட்டு மிச்சப்படி நம்ம போட்டுக்கிற துணியெல்லாம் உள்ளவே காய போட்டுடலாம். உள்ளே ரூம் இருக்குது, அங்கே வந்துட்டு காய போட்டுட்டோம்னா பொறுமையாக 2 நாள் விட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். இது வந்துட்டு நாங்கள் கரெக்டாக எடுத்தாகணும். வெளியில் போட்டோம்னா இல்லைனா குரங்கு தொல்லை தாங்காது. அதனால் வெளியில் இந்த தேவையானது ஒரு சிலதை மட்டும் போட்டுட்டு மிச்சத்தை வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளாரே போட்டுட்டேன். வீட்டுக்குள்ளாரன்னா மேலே ரூம் இருக்குது, அங்கே மட்டும் போட்டிருக்கேன். இங்கே மேலே வேலையெல்லாம் முடிச்சுட்டு கீழே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி போல் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்துட்டு இந்த தோரணெல்லாம் கட்டணும் இல்லையா? அதுக்கெல்லாம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கதிர் வந்து இதுக்கு மேலே நான் வேலையே செய்ய மாட்டேன்னா, ஆனால் டைம் இல்லைடா கதிர், கூட ஹெல்ப் பண்ணு அப்படின்னதுக்கு அப்புறமும் வந்து திரும்ப கூட எல்லா வேலையும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நம்மளுடைய சாய்ஸ்ரீயை கதிர் தான் குளிக்க வச்சான். குளிக்க வச்சு நிறுத்தி வச்சுருக்கான். அதுக்குமே பொட்டெல்லாம் வைக்கணும். அடுத்ததாக இந்த மாவிலை தோரணம் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேப்பிலை, மாவிலை இதெல்லாம் வச்சு நம்ம தோரணம் கட்டோம் இல்லையா? வாசப்படிக்கு, வண்டிக்கு அந்த மாதிரி ஒரு சில இடத்துக்கெல்லாம் அந்த தோரணம் கட்டிகிட்டு இருந்தேன் நான் தான். நாங்கள் இப்படி கட்டிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா பூப்பாட்டி வந்து எங்களை கொஞ்சம் ஓட்டிகிட்டு இருந்தாங்க, அதாவது கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கிண்டல் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருந்தாங்க. சரி அவங்கக்கிட்டேயும் கொஞ்சம் பேசி சிரிச்சுட்டே அப்புறம் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம். எப்படி கட்டியிருக்கான் பாருங்களேன். சாய்ஸ்ரீக்குமே பார்த்தீங்கன்னா மேலே அந்த வாழைத்தண்டு இதெல்லாம் வச்சு கட்டுவாங்க இல்லையா? வேப்பிலை, மாவிலை எல்லாம் வச்சு கட்டிகிட்டு இருக்கான் கதிர். அடுத்ததாக பூசை போட ஆரம்பிச்சிட்டேங்க. முதல்ல ஃபோனுக்கு தான் பூசை போட்டோம். பூசை போட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு அடுத்ததாக மிச்சப்படி இருக்கிற எல்லா வீட்டில் எல்லாத்துக்கும் நாங்கள் பொட்டு வச்சு பூசையெல்லாம் போட்டு விட்டோம். இந்த சுற்றி போட்டு தேங்காய்லாம் உடைப்பாங்க இல்லையா? சூர தேங்காய், பூசணிக்காய் எல்லாம் உடைப்பாங்க இல்லையா? அதுக்கு வந்துட்டு நாங்கள் எப்போவுமே வேறு ஒருத்தவங்கள வர வைப்போம். வீட்டில் இருக்கிறவங்க யாருமே பெரும்பாலும் உடைக்க மாட்டோம். அதுக்கு சரி எல்லாமே ரெடி பண்ணி வைக்கலான்னு சொல்லிவிட்டு நானும் கதிரும் கஷ்டப்பட்டு அதை போட்டு ரெடி பண்ணாங்க. எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அதுக்கே. இதை முடிச்சுட்டு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ டைம் கரெக்டாக 7 மணி ஆயிடுச்சுங்க. காலையிலேருந்து ஓடி ஓடி வேலை செஞ்சோம். ஆனால் 7 மணி ஆயிடுச்சு சாமி கும்பிட்றதுக்கு. எங்கள் மாமியார் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. வெளியில் கட்ரூமில் வந்து தனியாக அது கொஞ்சம் வச்சு சாமி கும்பிட்டோம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடியே கடை வீடு 2மே ஒன்று தான். இப்போ காமிக்கிறது எல்லாமே கடைக்குள்ளார காமிச்சிட்ருக்கேன். கடைக்குள்ளார சாமி கும்பிட்டுட்ருக்கோம். 2மே ஒட்டுக்க தான் சாமி கும்பிட்டோம். அங்கே கும்பிட்டு இங்கே வந்துட்டோம். இது வந்துட்டு வீட்டுக்குள்ளார சாமி கும்பிட்டு முடித்ததும் சுற்றி போடணும். பூசணிக்காய், தேங்காய்னு சொல்லிட்டு எல்லாமே சுற்றி போடணும் இல்லையா? அது வந்து ஒருத்தவங்க செய்கிறாங்க. அதை எப்படியெல்லாம் சுற்றி போடுறாங்க அப்படிங்கிறதையும் இன்றைக்கி விஜயதசமி அன்னைக்கு சர்வா சஷ்டிக்கு போட கற்றுக் கொடுத்துருக்கோம். அதையுமே 2வது பார்ட்டில் கண்டிப்பாக பார்ப்போம்.